ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் ஏற்கனவே பல அமுளி தும்பலி நடக்குது இந்த வீட்டில். அதாவது மீனாவுக்கு ஒன்றுனா கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லைங்க, கேட்கறதுக்கு முத்து மட்டும்தான் இருக்காரு. அப்படிங்கும்போது சரி வாங்க தூங்க போகலான்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது பயங்கர ஃபன்னு. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒரு பக்கம் மனோஜுக்கு ஒரு கவலை, என்ன அவங்க அப்பா வந்து கொரட்டை விடுவாருங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் கொரட்டை சத்தம் தாங்க முடியாமல் தூங்காமல் இருக்காங்க நம்ம ரோகிணி. யாரோட கொரட்டை? நம்ம விஜயாவோட கொரட்டை. விஜயா வந்து ஓவராக பாசம் நீங்களே இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்பா நீ பழக்க தோசத்தில் மறந்து போயிட்டு விஜயாவோட மூஞ்ச மறைக்க போகிறோமா, தலகாணி வச்சு அமுக்க போகிறோமா, அந்த பொண்ணு போயிருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அச்சோ, கனவுல கூட இவங்களை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. சரி விடுங்க, மாமியாரை வச்சு செய்யணுங்கிறதோட மருமகளுகளோட எண்ணம்லாம் புரியுது. ஏன்னா கொடூர குரங்கா இருக்கிற இந்த மாமியார்களை எப்போ திருத்த போகிறோன்னு தெரியல. அது வேற விஷயம், விடுங்க. நல்ல மாமியார்களும் இருக்காங்க, அவங்கள பாராட்டி ஆகணும் இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டு தூங்காமல் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா மனோஜும் நம்ம ரோகிணியும் வெளியே படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடுது, என்னடா வெளியே படுத்துருக்கேன்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. என்னாலும் ரோகிணி இல்லாமல் தூங்க முடியலாமா அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்களே, அதாவது மீனாவை பார்த்து பேசின பேச்செல்லாம் கொஞ்சமா நஞ்சமா, ஏன் புருஷன் இல்லாமல் தூங்க முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக கொச்சையாக பேசுனீங்க. இப்போ மனோஜ் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருதுமா, இப்போ என்னம்மா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏமா இவ்வளோ லேட்டாக ஏஞ்சி வரேன்னு சொல்லிட்டு விஜயா கற்றுன்னு கத்துறாங்க. யார் சமைக்கிறது, எங்களுக்குலாம் ஒன்றும் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஏமா அந்த பொண்ணு உடம்பு சரியில்லைங்கிறதே நீ மறந்துட்டம்மா, கண்ணா பின்னான்னு பேசுகிறமா, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே சமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டார் நம்ம முத்து. இப்போ பார்க்கும்போது நம்ம மீனாவுக்கு ஒரு கவிதை வருதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, சப்போர்ட் பண்ணுற புருஷனை பார்த்தோன்னே, என் அருகில் நீ இருக்கையில், என்னை நீ அணைக்கையில், அனைத்து துயரங்களும் துவண்டு போய்விடும் அப்படிங்கிறாங்க. அடடே, என்னம்மா அது மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய கவிதைலாம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுற புருஷனை பார்த்து பாராட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.